ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இப்போ தான் இது தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. மேபி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியல அப்படின்னாக்கா இதை இனிமேலே தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள பல பேருக்கு தெரியும், ஃபிசிக்கலாக நம்மளை அப்யூஸ் பண்ணாக்கா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போயிட்டு. இதே நம்மளை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நம்மளை வேர்ட்ஸால் அப்யூஸ் பண்ணாக்கா அதை எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தான் இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் உங்களை இந்த மாதிரி பேட் கமெண்ட் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைபர் கிரைமில் போயிட்டு இதை சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு எந்த போர்ட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் மக்களே. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா லாகின் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் ஐடியை கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறமா அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் கேட்சே வரும். ஸோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு சர்டன் டீட்டெயில்ஸை கேட்கும். எந்த மாதிரியான அப்யூஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ நடந்துச்சு, எப்போ அவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்க, அதாவது டேட்டு டைம் கேட்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த இன்சிடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் என்னது ஒரு 200 கேரக்டர்ஸாவது இருக்கணும். அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்ட் காப்பி ஆஃப் எனி நேஷ்னல் ஐடி, உங்களோட ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அந்த ஆதார் கார்டு இல்லை பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அனுப்ப வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேபிஜியில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களை ஃபினான்ஷியலாக வந்துட்டு உங்களை ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்படியும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேம் ஆஃப் த பேங்க்கு, அப்புறம் அந்த 12 டிஜிட் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும் இல்லையா அது, அப்புறம் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அப்புறம் அமௌண்ட்டு எவ்வளோ நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆல் த ரெலவெண்ட் எவிடென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஒரு 10 எம்பிக்குள்ளே இருக்கணும் மக்களே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் அவங்க உங்களை சோஷியல் மீடியாவில் அப்யூஸ் பண்ணியிருந்தாக்கா அவங்களோட யூஆர்எல், அந்த போர்ட்டல் இது இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூஆர்எல்எஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது அவங்களோட அந்த யூஆர்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ், அதை மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ்ஸு, இதில் ஏதாவது கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 எம்பிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஜேபி ஃபார்மேட்டில் இது அனுப்பிவிடணும் மக்களே. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சைபர் கிரைம் உங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ உங்களை யாராவது இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணியிருந்தாக்கா இந்த போர்ட்டலுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மக்களே. தேங்க்யூ.